அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் நெய் மைசூர் பாக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துக்கலாம். நான் ஒரு கப்பு நெய் எடுத்திருக்கேன், 1.25 கப்பு சர்க்கரை, 1 கப்பு கடலை மாவு, அரை கப்பு தண்ணி, 1/4 கப் ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேனை வச்சு கடலை மாவு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பச்சை வாசனை போகிற வரலாம் நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நிறம் மாறக்கூடாது. கைவிடாமல் இது போல் கலந்து விட்டுட்டே இருக்கலாம். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போல் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். கறிகிட மாதிரி பாருங்கள், கரிஞ்சிடக்கூடாது. பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துட்டேன். வாசனைலாம் போயிடுச்சு. பச்சை வாசனை இருக்கு இல்லையா, அதெல்லாம் போயிடணும். இப்போ இது ஒரு ஜெல்லி வச்சு நம்ம நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஜலிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் கட்டிகள் இல்லாமல் இருக்கும். இது போல் எடுத்தோன்னா சாஃப்டாக இருக்கும் மாவு. பாருங்கள், இது போல் நல்லா ஜலிச்சிக்கணும். எவ்வளோ திப்பி திப்பியாக இருக்குது பாருங்கள். இது நம்மளுக்கு தேவையில்லை. எல்லா மாவும் நான் ஜலிச்சு எடுத்துட்டேன். இப்போ இது நெய்யை கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம போடலாம். இதில் அரை கப் அளவுக்கு நான் போட்டு நல்லா கலந்து விட்டுடுறேன். மீதி வச்சுட்டு நம்ம மைசூர் பாக்கு செய்யும்போது போடலாம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சம் போட்டு இது போல் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் நெய்யை போட்டு இன்னும் கொஞ்சமாக கலந்து விடலாம். இதில் நான் கொஞ்சம் எண்ணெயும் போட்டேன். எண்ணெயும் போட்டு நல்லா கலந்து விடலாம். மீதி எண்ணெயும் நெய்யும் அப்படியே வச்சிடலாம். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விடணும். இன்னும் கொஞ்சம் பாருங்கள், ரீஃபைண்ட் ஆயில் வாசம் இல்லாமல் ரீஃபைண்ட் ஆயில் போடுங்க. வெறும் நெய்யில் கூட நம்ம செய்யலாம். கொஞ்சம் ரீஃபைண்ட் ஆயில் போட்டோன்னா ரொம்ப திகட்டலாம் இருக்கும் இல்லையா, திகட்டாது. அதனால் கொஞ்சம் எண்ணெயும் நான் சேர்த்து போடுறேன். பாருங்கள், அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு, நான்ஸ்டிக் கடாய் தான் வச்சுருக்கேன் நான். நீங்கள் வேணும்னா இரும்பு கடாய் கூட வைங்க. அதுக்கு அரை கப்பு தண்ணி போட்டுட்டு, நான் 1.25 கப்பு சர்க்கரை தான் போட்டிருக்கேன். அதுக்கு அரை கப்பு தண்ணி போட்டிருக்கேன். எல்லாம் ஒரே கப்பால் தான் நான் அளந்து எடுத்தேன். நெய் வச்சுருந்தேன் இல்லையா, அந்த கப்பில் தான் நான் கடலை மாவும் அளந்து எடுத்தேன். இந்த கப்பில் தான் எல்லாமே அளந்து எடுத்தது. இப்போ பாருங்கள், ஒரு கம்பி பதம் வரட்டும். அது வரல நம்ம நல்லா கலந்து விடலாம். ஒரு கம்பி பதத்துக்கு மேலே தாண்டக்கூடாது. ஒரு கம்பி பதம் உடனே நம்ம ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிடலாம். இப்போ வரட்டும், ஒரு கம்பி பதம் நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு. இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். கம்பி பதம் வராமல் கூட இருக்கக்கூடாது, அதுக்கு மேலேயும் தாண்டக்கூடாது. கரெக்டாக ஒரு கம்பி பதம் இருக்கணும். பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. இப்போ பாருங்கள், ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நம்ம கடலை மாவு கலந்து வச்சுருக்கோம் இல்லையா நெய்யில், அது நல்லா கலந்துட்டு ஸ்பூனால் ஒரு வாட்டி அதுக்கப்புறம் போடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒரு கையில் போட்டு இன்னொரு கையில் நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இது போல் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இது ஈஸி பண்ணுறதுக்கு. பாருங்கள், இப்போ நல்லா மாவு நல்லா கலந்து விட்டுட்டேன். போல் நல்லா கலந்து விட்டுட்டு அந்த நெய்யெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் உறிஞ்ச பிறகு இன்னும் கொஞ்சம் போடலாம் நம்ம நெய்யும் ரீஃபைண்ட் ஆயிலையும் நான் ரெண்டும் கலந்து விட்டுட்டேன். அடுப்பில் தான் நான் வச்சுருக்கேன். ரொம்ப ஸ்லோவாக வச்சுருக்கேன். எண்ணெய்
நெய் ரெண்டும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ போடலாம். பாருங்கள், ஒரு அளவுக்கு வந்து எல்லா நெய்யும் இப்போ கொஞ்சமாக போடலாம். போட்டு மறுபடியும் கலந்து விடலாம். நல்லா பச்சை வாசம்லாம் நல்லா போகணும், கடலை மாவு இல்லையா, அதனால் இப்போலாம் நல்லா கலந்து விட்டுட்டு, நம்ம ஹார்டான மைசூர் பாக் பண்ணலை, சாஃப்டான மைசூர் பாக் தான் பண்ணுறோம். அதனால் இது போல் கலந்து விட்டுட்டே இருக்கலாம். ஒரு ரிப்பன் மாதிரி வரணும். வந்த பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் நெய்யும் இன்னும் கொஞ்சம் போடலாம். பாருங்கள், எல்லாமே வந்து உறிஞ்சிடுச்சு. இது போல் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு. மீதி இருக்க நெய்யும் நம்ம வந்து போட்டுடலாம். எல்லா நெய்யும் போட்டுட்டு இது போல் ஒரு ட்ரேயில் வந்து நான் நெய் தடவி வச்சுருந்தேன். பாருங்கள் எப்படி ரிப்பன் மாதிரி விழுது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். நம்ம ஹார்டாக பண்ணோன்னா அது வேறு மாதிரி இருக்கும். இப்போ வந்து இது கொஞ்சம் நேரம் நம்ம ஆற விட்டுடலாம். அப்படியே ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா வந்து நம்ம சமப்படுத்திக்கலாம். எல்லாமே போட்டுட்டு பாருங்கள் சமப்படுத்தி விட்டுடலாம். நம்ம நிறைய ஸ்வீட் ரெசிபிலாம் போட்டிருக்கோம் ஏற்கனவே. ஜாங்கிரி எல்லாம், மினி ஜாங்கிரி எல்லாம் செஞ்சு போட்டிருக்கோம். அதுவும் வந்து பாருங்கள் இது போல் சமப்படுத்திட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஆற விட்டுக்கலாம். கொஞ்சம் சூடு இருக்கும்போதே நான் வந்து கட் பண்ணிட்டேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு பீஸ் வேணுமோ அந்த அளவுக்கு போடுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆறின பிறகு நம்ம எடுத்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே நான் வந்து பீஸ் போட்டுட்டேன், கட் பண்ணிட்டேன். ரொம்ப ஆறிடுச்சுன்னா நம்ம போட முடியாது. அதனால் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்து நான் ட்ரேலேருந்து வச்சுட்டேன். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நான் இது உடைச்சும் காமிக்கிறேன். சூப்பராக நம்மளுக்கு நெய் மைசூர் பாக் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. உள்ளேயும் பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது. இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஆலோன்னு கொடுத்தீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.